நேரடி செய்திக்குள்ளே போயிடலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்களை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய காரியங்களை பவுலிடத்தில் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதுவரையிலையும் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் நாம் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதை எவ்வளவாய் கை கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்ம வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் வழக்கத்தின்படி வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலையும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆமென். உட்கார்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்து சபையாருக்கு எழுதுகிற பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த கொரிந்திய 2 கொரிந்திய நிருபமானது 2வது முறை கொரிந்து பட்டணத்து சபையாருக்கு பவுல் எழுதியதான் நிருபம். யாருக்கு இதை எழுதுகிறார் என்று சொல்லுவோமா பார்ப்போமானால், அல்லது இந்த கொரிந்து பட்டணத்து சபையார் யார் என்று பார்ப்போமானால், அதே 2 கொரிந்தியர் புஸ்தகத்தின் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. அப்போ கொரிந்து பட்டணத்து சபையாருக்கும் அகாயா நாடு எங்கும் பரவி இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். அப்படியானால் சபையையும் பரிசுத்தவான்களையும் பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார். எந்த வார்த்தை என்று பார்ப்போமானால், இந்த அவருடைய அனுபவத்தை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசித்தோமே, அந்த அனுபவத்தை சபையாருக்கு சொல்லுகிறார். சபையாரே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார். அவருடைய அறிக்கையை நாம் பார்க்கிற பொழுது பவுல் எப்பொழுதும் வெற்றியை சுதந்திரிக்கிற மனுஷனாய் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஊழியத்திலே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள மனிதனாகவே பவுல் வாழ்ந்திருக்கிறார். சில இடங்களிலே பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள், பல இடங்களிலே அடி வாங்கியிருக்கிறார், பல இடங்களிலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், சவுக்கினாலே அடிக்கப்பட்டிருக்கிறார், சபைக்காக துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார், சபைக்காக அடி வாங்கியிருக்கிறார், ஊழியத்திற்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக, கிறிஸ்துவின் சத்தியத்திற்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அதை தோல்வி என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது தோல்வியா வெற்றியா? வெற்றி தானே. அவர் சிலுவையில் மறிக்கலைனாக்கா நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் மரணம் அவரை கட்டி வைக்க முடியவே இல்லை, உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. தோல்வி என்பது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இல்லை. அப்படின்னா தோற்று போகிறதுனா, நான் எக்ஸாமில் தோற்று போகிறேன், அதெல்லாம் அந்த உலக பிரகாரமான தோல்வியோ உலக பிரகாரமான வெற்றியை பற்றி நான் பேசவே வரல. அது உலகங்கிறது வேறு. உலகத்தில் இருந்தால் நம் உலகத்துக்குரியவர் அல்ல, அதில் தெளிவாக இருக்கணும். வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது தேவன் விரும்புகிற பரிசுத்தமான, தூய்மையான, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. அதுதான் வெற்றி. 2 பேரும் சண்டை போட்டு நீ ஜெயிச்சது நானா, நான் ஜெயிச்சேன், நீ ஜெயிச்சனா, நான் அவனை ஜெயிச்சிட்டேன், நான் இவனை ஜெயிச்சிட்டேன், அது இல்லை வெற்றி. அந்த கோபத்தை கண்ட்ரோலுக்குள்ள கட்டுப்படுத்தி வைத்து
அதிலிருந்து பொறுமையை காத்துக்கொண்டு தேவனுடைய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிறோம் பாருங்க, அதுதாங்க வெற்றி. ஆகவே வெற்றி என்பது உலக பிரகாரமாக நம்முடைய பலத்தினாலே போராடி பெறுகிற வெற்றியை நான் சொல்லவில்லை, அது உலகத்துக்குரிய வெற்றி. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற வார்த்தை என்னவென்று பார்க்க போனால், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய காரியங்களிலே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இதுதாங்க வெற்றி. ஒரு மதுபானம் அருந்தக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு மதுபானத்தில் விடுதலையாகி வர்றான் பார்த்தீங்களா, அதுதாங்க நமக்கு கிடைக்கிற வெற்றி. ஊழியக்காரன் கிடைக்கிற வெற்றி அதுதான். ஊழியக்காரன் அடிக்கப்படுகிறதால் ஊழியக்காரன் அடி வாங்குவது தோல்வி அல்ல, அடித்தவனை ரட்சிப்புகளை கொண்டு வரான் பார்த்தீங்களாங்க, அதுதாங்க வெற்றி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள், மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு திரளான ஜனங்கள், கோடானு கோடி மக்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்துவின் வெற்றி. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலேயும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றிலேயும் வெற்றி பெறுகிற அனுபவம் இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறாரே தவிர உலகத்துக்குரிய வெற்றி குறித்து சொல்லவே இல்லை. நான் எக்ஸாமில் எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்கிறேன், அவுட்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறேன், சந்தோஷம். டிஸ்டிங்ஷன் வந்திருக்கிறேன், சந்தோஷம்தான். 100 வாங்கியிருக்கிறேன், நல்ல விஷயம்தான். அதை பார்க்கிலையும் தேவனை அண்டிக் கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், அந்த வார்த்தை கவனிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாரை அறிகிற அறிவு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை, அறிகிற அறிவின் வாசனையை, இயேசுவை குறித்து அறிகிற அறிவு. இயேசு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியும். என்ன தெரியும்? சிலுவையில் தூங்கினான்னு தெரியுங்க. வேற என்னங்க தெரியும்? வேற எது தெரியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சிலருக்கு சுவிசேஷம் சொல்லுவோமான சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் 4 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறை கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில சொல்லுவாங்க, இயேசுநாதர் எங்களை சாப்பாடே வந்து ஊட்டிவிட்டாரு, கம்யூனியன் கூட ஊட்டிவிட்டான்னு சொன்ன ஆளுங்களாம் இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன் அப்படிப்பட்ட ஆட்களை. மைசூரில் ஒரு சபையில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறப்போ நான் வசனம் வாசிச்சாலும் போகிறோம், அது எங்களுக்கு தெரியுமேண்டுவாங்க. சரி, வேறு வசனம் வச்சு அது எங்களுக்கு தெரியுமேன்ட்டாங்க. ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு அம்மா வீட்டு கூட்டத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங் நான் பார்த்தேன். ஒரு 6 வசனம் 6 வசனம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துறேன், இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுங்க, அப்புறம் நான் பேசுகிறேன்ட்டு. நான் அப்படியே உட்காந்துட்டு 6 வசனம் தெரியுன்ட்டாங்க. நான் உட்காந்துட்டேன். சரி, நீங்கள் எழுந்திரிச்சு பேசுங்க அப்படின்னு. இல்லை நீங்களே பேசுங்க. நாங்கள் ஏன்னா பேச தெரியாது. நம்ம சொல்கிறப்ப இடையூறு, அவ்வளோ இடையூறு. இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்குள்ளார 1008 முறை ஏகப்பட்ட குடைச்சல் அவங்களால. அப்படிப்பட்ட ஆளுங்க அந்த கூட்டத்தில் வந்து வராமல் இருந்துட்டா நல்லமாக இருக்கும்னு யோசித்த காலங்கள் உண்டு. ஏன்னா சில சமயத்தில் எங்கேயாவது நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம்னு வச்சுருங்களேன், அப்போ தான் ஒன்று கால் வலிக்குது, கை வலிக்குது, மூக்கு வலிக்குது, தலை வலிக்குது, எனக்கு வந்து என்னது வாந்தி வருது, இப்படி சொல்லி ஒவ்வொரு இடரலாகவே உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற சமயத்தில் சுவிசேஷம் போய் சேராது. அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கிறப்ப விட்டுடணும். அப்போ தான் அந்த சத்தியம் போக போக சில மனுஷனுடைய ஆத்மாவில் இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய் கொஞ்சமாக அந்த ஆத்மா கன்வின்ஸ் ஆகி சத்தியத்தை நேரம் அப்படி திரும்ப வருவாங்க. திடீர்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வச்சிங்களா அப்படியே நின்றுடுச்சுனாக்கா அது டிஸ்ட்ராக்ஷன் முடிச்சு திரும்ப வரப்போ அந்த ஃப்ளோ இருக்காது. திரும்ப ஆரம்பிக்கிறப்போ அந்த ஸ்பிரிட்டோட கண்டினியூஷன் அப்படி இருக்காது. நான் 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தை கொடுத்தால் கூட 1 மணி நேர செய்தியும் எல்லாருக்கும் பயன்படுவதல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தை பிரயோஜனமாக இருக்குது. ஆகவே குறிப்பிட்ட சில சமயங்களிலே ஏதோ ஒரு சில வார்த்தை ஒரு அரை நிமிஷத்திற்குள்ளாக 2-3 வினாடிகளுக்குள் வருகிற வார்த்தை சில பேருடைய இருதயத்தை தொடும். அதுக்கு இடரலாக இருக்கக்கூடியதை பார்த்துருக்குறோம். அந்த நேரத்தில் பிசாசு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவான். அதனால நம்ம ஆராதனை சமயத்தில் யாரும் பிள்ளைங்களை கூட யாரும் கொஞ்சாதீங்க, யாரும் வந்து பிள்ளைகளை விடாதீங்க, ரொம்ப சின்சியராக இருக்க சொல்கிற காரணம் அதுதான். சமயத்தில் ஆராதனையில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னா அந்த சமயத்தில் அந்த வார்த்தை யாருக்கு எப்போ போகணுமோ அந்த வார்த்தை போகக்கூடாது, பிசாசு வேறு வெளியில் டைவர்ட் பண்ணிடும். அதனால் ஆராதனை முழங்கார் படியிட்டு ஜெபித்துட்டோம்னாக்கா ஆராதனை முடிகிறவர்களையும் நம்முடைய சிந்தையானது கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே போல் சொல்லுகிறார். எல்லா இடங்களிலேயும் எங்கெல்லாம் நாங்கள் போகிறோம் அத்தனை இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை
வெளிப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அப்போ இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும். அந்த அறிவின் வாசனை எங்களிலிருந்து வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ற. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை இப்போ எங்க இருக்குது? எங்க இருக்குதுங்க? பவுலுக்குள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவன். அப்படின்னா அவரிலிருந்து வெளிப்பட்டு போகுது, அவர்கிட்ட புறப்பட்டு போகுது. சில சமயங்களில் நம்ம உட்காந்துருப்போம் அல்லது நின்றுட்டு இருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல. சில ஆட்கள் நம்ம வீட்டு கிராஸ் பண்ணி போனாங்கன்னு வச்சுருங்களேன், ஒரு வாசனை, ஒரு நல்ல ஸ்ப்ரே போட்டிருப்பாங்க. அது சில பேர் ஒன்மேன் ஷோன்னு வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்ப்ரே இருக்குது, விதவிதமான ஸ்ப்ரே. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க, அந்த வாசனை இருக்கும். ஸ்ப்ரேயே அடிக்காத ஒரு ஆள் போகிறாரு வச்சுருங்களேன், அவர் ஒரு வாரம் குளிக்காமல் நம்ம கிராஸ் பண்ணி போகிறாரு வச்சுருங்களேன், அதுவும் ஒரு வாசனை இருக்கும். அது வாசனை சொல்ல முடியாது, துர்நாற்றம். இப்போ நம்ம காலையில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நான் இப்போ ப்ரிப்பேர்டாக கைட்டு போட்டுருவோம், அவ்வளோதான். நைட்டு ஒரு வேளை போட்டால் போடுவேன், ஆன்லைன் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவேன், அப்போ போட்டால் போடுவேன். திரும்ப நாளைக்கு போட மாட்டேன். ஏன்னா நான் காலையில் விடிய காலையில் 4:30 மணிக்கு, சரி 5:30 மணிக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஷர்ட்டை மாற்றினேன். இப்போ நீலாங்கரில் போய் ஆராதனை முடிச்சுட்டு பைக்கில் போயிட்டு வரல, அது குப்பை தூசி வேர்வெல்லாம் வேர்த்து, இப்போ எனக்கு நல்லா தெரியும் உடம்பு நல்லா வேர்த்து, இந்த ஷர்ட்லாம் அழுக்காக இருக்குன்னு தெரியும், வேர்வை நாத்தத்தோடு இருக்குது. திரும்ப இதை எடுத்து போட முடியாது பாருங்க. நாம் பயன்படுத்தின நம்முடைய வஸ்திரத்தை சுத்திகரிக்காமல் அல்லது கழுவாமல் வாஷ் பண்ணாமல் திரும்ப நம்ம போட முடியாது. நமக்கே அருவருப்பாக இருக்கும் பாருங்களேன். அது வாசனை சொல்லிக்க முடியாது. ஆனால் ஸ்ப்ரே போட்டவன் வாசனை இருந்துச்சு, ஆனால் வேறு வந்திருப்ப வாசனை நாற்றமாக மாறிவிட்டது. அதே போலவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற எங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளாக இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருக்கிற உடன் ஊழியராக இருக்கிற தீமோத்தேயு, பர்னபா மற்றும் தீத்து, யார் யாரெல்லாம் பவுலோடு கூட இருக்கிறார்களோ அவர்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் வாசனை அவர்களிலிருந்து வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்து குறித்த அறிகிற அறிவின் வாசனை எங்க இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருக்கிறது. இப்போ பவுலுக்குள்ள இருந்தா நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் சொல்லுங்க. வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அந்த வாசனை உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனை உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. ஒவ்வொருவருக்குள்ள இருக்கு, ஒவ்வொருவருக்குள்ள இருக்கு. அது தேவன் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை வச்சுடுங்க. ரோமர் நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் 19வது வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேவனை வெளிப்படுத்த வைத்திருக்கிறார், வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவனை குறித்து அறிகிற அறிவு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கு. தேவனை வச்சிருக்கிறார், அது தேவனை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த அறிவு நம்மிடத்து வெளிப்படணுமே, நம்மிடத்து வெளிப்படணுமே. அப்போ நம்மகிட்ட என்ன இருந்தால் தானே வெளிப்படணும். அந்த அறிவின் வாசனை தான் பவுல் சொல்லுறார். அந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த தேவனை குறித்து அறியப்படுகிற அறிவின் வாசனை யாருக்குள்ள இருக்குதுங்க? நமக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது, ஒவ்வொருவருக்குள்ள இருக்கு. இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. இருக்குன்னு விசுவாசம் அது இருக்கும், இல்லைன்னு சொன்னா இல்லாமல் போயிடும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கின்றது. அதனால தேவனை குறித்து அறியப்படுகிற அறிவின் வாசனை ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது நமக்குள்ள இருக்கு. அதை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறார். நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். இந்த வாரத்தில் டீப்பாக போக முடியாது. இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் கொடுத்துட்டு அடுத்த வாரத்திலேருந்து இது எத்தனை வாரம் போகும்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் பிரசங்கம் இருக்குது பண்ண போகிறேன். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து அந்த வாசனைங்கிற எது குறிக்கிறது, எத்தனை விதமான வாசனை இருக்குது எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும். நம்ம பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் எத்தனை விதமான ஸ்ப்ரே இருக்குது. சில ஸ்ப்ரே ஜென்ஸ் மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும்,
சில ஸ்ப்ரே பெண்கள் மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். போன வாரத்தில் எங்கள் ஃப்ரெண்டு திருங்க கனடா போயிருந்தாங்க பாஸ்டர். அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாரு. சரி நான் வேறு யாருக்கா கொடுத்தாலும் சொல்லி பார்த்தாக்கா அதில் வந்து மென்னு போட்டுச்சு. சரி வேறு யார் கொடுக்க வேண்டாம், நம்மளே வச்சுக்கலான்ட்டு நானே வச்சுக்கிட்டு. பாஸ்டர் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டார் போகிற போக்கில். உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதனால் எனக்கு நான் தான் யூஸ் பண்ணி கொடுத்ததுனால நான் எனக்குன்னு வச்சுக்கிட்டு வச்சுங்களேன். அதே போல் பூக்களை பார்க்குறோம் இல்லையா, எத்தனையோ பூக்களை பார்க்குறோம் இல்லையா, எத்தனையோ விதமான பூக்கள் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய காட்டு புஷ்பத்தெல்லாம் பாருங்கள், அவை எல்லாம் பூக்கிறதுன்னு சொல்கிறார். அழகான தோற்றமுடைய நறுமணம் வீசக்கூடிய பூக்களும் இருக்கிறது, அருவருப்பான தோற்றமுடைய நறுமணம் வீசக்கூடிய பூக்கள் இருக்கிறது, அழகான தோற்றமாக இருந்தும் அருவருப்பான நாற்றத்தை வீசக்கூடிய பூக்களும் இருக்கிறது. பூக்கள் பலவிதமான பூக்கள் இருக்கு. பைபிளில் ஒரு பூ குறித்து ரொம்ப அதிகமாக சொல்லி இருக்கிறாங்க. என்ன பூ சொல்ல முடியுமா? பூக்களில் சிறந்த பூ எதுங்க? மல்லிகைப்பூவா, பிச்சு பூவா, லீலி புஷ்பம், ரோஜா பூ. பைபிள் அவர் சாரோனின் யாரு? இயேசு கிறிஸ்து. லீலி புஷ்பம் இருக்கு, சாரோனின் ரோஜா சொல்லுங்க. ரோஜா பூ வந்து எல்லா விதத்திலும் பயன்படும். மற்ற எல்லா பூவும் எல்லாத்துக்கும் பயன்படாது. மல்லிகைப்பூவோ பிச்சி பூவோ சந்திரப்பூவோ எந்த பூவாக இருந்தாலும் தலையில் வச்சுக்கல, வாசனை அடிக்க, அப்புறம் என்ன செய்யணும், கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ரோசா பூவோடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய இதழ்கள் இருக்கு, பெடல் இருக்கு இல்லையா, அந்த இதழ்களை வச்சு மருத்துவ குணம் கொண்டு இருப்பதனால் குல்கந்தில் செய்வாங்க. அதில் மருத்துவ குணம் நிறைந்தது. ரோசாப்பூ நல்ல நறுமணம் வீசும், அதே சமயத்தில் மருத்துவ குணம் உடையதாக இருக்குது. அதனால ரோசாப்பூக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ரோஜாப்பூக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரோஸ், இந்த ரோஜாப்பூவில் அவ்வளோ மனமும் இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. மருத்துவ குணங்கள் அந்த பூக்கள் இருக்குது. மற்ற எல்லா பூக்களும் அப்படி கிடையாதுங்க. சில பூக்கள் அது அழகான தோற்றத்தில் இல்லாவிட்டாலும் கூட நறுமணம் வீசும். சில அழகான தோற்றம் உள்ள பூக்களிலே நல்ல வாசனை இருக்காது, அது அருவருப்பான நாற்றத்தை வீசும். அந்த வாசனை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அது மனுஷனுக்கு தீமையை பிறப்பிக்கும். சில பூக்கள் நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரோஜா பூ பொறுத்தவரையிலையும் அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரோஜா பூக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் முள் இருக்கும், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அது ஒரு பெரிய வியாக்கியானம் இருக்குது, அது பின்னால் பார்ப்போம். மலர்களிலேயும் பூக்களிலேயும் எத்தனையோ வாசனைகள் வருகிறது. ஒவ்வொன்றும் ஒரு வாசனை கொடுக்கிறது, ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வாசனை கொடுக்கிறது, ஒவ்வொரு மனத்தை கொடுக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய நிலையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் தேவனை குறித்து அறிகிற அறிவை, அந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடிய வாசனையாகிய வெளிப்படுத்துதலை தேவன் ஒவ்வொருக்குள் வைத்திருக்கிறார். கர்த்தருமை உண்டாகட்டும். இப்போ 15வது வசனத்தை வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். முன்னாடி என்ன சொன்னாரு? வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படாத, அதாவது கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் அப்படின்றாருன்னா, அதனுடைய பொருள் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்ற வித்தியாசம் இல்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லாரிடத்திலையும் என்ன சொல்றாரா, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கும். அப்படின்னா நான் தேவனுக்காக கிறிஸ்துவனுடைய வாசனையாக இருக்கும். கிறிஸ்துவின் வாசனை எங்களிலிருந்து வெளிப்படுகிறது. யாருக்கு? நல்லவங்களுக்கும் கெட்டவங்களும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும். இந்த இரண்டு நபருக்கு உலகத்தில் உள்ளவங்க அப்படித்தான். ஒன்று தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா பிசாசுடைய பிள்ளையா இருப்பாங்க. ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லது ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களோ ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லோருக்குமே ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் வாசனையை வீசக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான், இப்படிதான் பவுல் இருந்திருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன அதிகாரத்தோடு சொல்றாரு பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நற்கந்தமாய் இருக்கிறோம் அப்படின்னா நல்ல வாசனையில் பொருளாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பவுலோடு கூட இருந்தான பரிசுத்தவான்கள் யாவருமே கிறிஸ்துவின் வாசனையை, கிறிஸ்துவின் நல்ல வாசனையை, கிறிஸ்துவின் பரிமள தைலத்தினுடைய வாசனையை, கிறிஸ்துவனுடைய சுகந்த வாசனையை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடியவளாக இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம நல்ல பூ எடுத்து செய்வோம், மணந்து கொள்வோம் இல்லையா? இன்றைக்கெல்லாம் பார்க்குற உலகத்தில் பார்த்து இந்த லவர்ஸ் டே வரும், February 14 நினைக்கிறேன். 14 February 14 தானே? சரியாக சொல்லிட்டேனே?
அது எப்படி உங்களுக்கு தெரியல கேள்வியில் கேட்கக்கூடாது. 14ஆம் தேதிக்கு ரோஜாப்பூ ரொம்ப அதிகமாக விற்பனையாகும். அது கொடுத்தவனை கையில் கொண்டு சேரும் உடனே அப்படி போட்டு முட்டிக்கால் போட்டுவிடி ஒரு காலத்தில் இப்படி கொடுப்பார். அவர் லவர் கொண்டு கொடுப்பார். அது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சொல்கிறாங்க. தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக லவர்ஸ் டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ நிறைய அநேக விற்பனையாகும். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனையாகும். பாருங்களேன், அதை கொண்டு போய் கொடுப்பாங்க. நீங்களாம் உங்களுக்கு தெரியும். நான் பழைய காலத்தில் சினிமா பார்த்தனால சொல்கிறேன். உங்களுக்கு நீங்களாம் பார்க்க மாட்டேங்க, உங்களுக்கு தெரியாது. இதனால் அப்படி இருந்துட்டு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குவேன். நீங்கள் ரட்சிக்கப்படவங்க ரட்சிக்கப்பட யாராயிருந்தாலும் சரிங்க, என்னிலிருந்து தேவனுடைய நற்கந்த வீசுகிற கிறிஸ்துவின் வாசனை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க 16ஆம் வசனத்தில், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகும், ரட்சிக்கப்படுகளுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் கேட்கிறார். நான் இப்போ அவுட்லைன் தான் போயிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்திற்கு எதுவான மரண வாசனையா இருக்கும். இப்போ ரெண்டு விதமான வாசனை ரெண்டு இடத்துல வித்தியாசப்படுகிறத பார்க்கிறோம். வித்தியாசப்படுது. சொல்ற இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறார், அந்த சொல்லுவார். ஏன்னா முன்னாடி உள்ள வசனம் பின்னாடி உள்ள வசனம் பார்ப்போம்னா கொஞ்சம் முரண்பாடு இருக்கிறது போல தோணும். முரண்பாடு இல்லை. அது என்னங்க, ஒரே வாசனை தாங்க இருக்கும். கிறிஸ்துவின் நற்கந்தம் தானே இருக்க முடியும். அப்படி மரண வாசனை இங்கிருந்து வரும். அதான் அவருடைய கேள்வி. அதான வருது. மரண வாசனை ஜீவ வாசனை ரெண்டு சொல்றீங்களே, அது எப்படியா வரும்னு கேட்கிறார். இப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்கு? சிலுவை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவ பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகளுக்கு தேவ வளனாய் இருக்கிறது. ரட்சியாம கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கு. சுவிசேஷம் ஒன்றுதான், ஆனால் ரெண்டு விதத்தில் செயல்படுது. எப்படி? ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அதை நிராகரிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வசனத்தை புறக்கணிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னா அது பைத்தியமாக இருக்கு. அதான் அதோட பொருள். ஒரே வாசனை தான். அந்த ஒரே வாசனையானது ஒரு மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற பொழுது சிலருக்கு அது மரண வாசனையாக மாறுகிறது. ஏன்னா அவங்க கெட்டு போகிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மரண வாசனையாக தெரியும். அது தேவனுக்குரியதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானி தருகிறான். ஆவிக்குரியவனும் மற்ற ஒருவராலும் நிதானிக்கப்படான். அதே போலவே இந்த ஜீவ வாசனையான புறப்பட்டு போகிற பொழுது நம்மளது புறப்படுகிற ஜீவ வாசனை அல்லது மரண வாசனை நம்மளிடத்தில் புறப்படுகிற ஒரே கிறிஸ்துவின் நற்கந்தம் மற்றவர்களிடத்தில் பிரவேசிக்கிற பொழுது யார் யார் என்ன நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வாசனையாக அது மாறி போகிறது. அதான் அதோட பொருள். ஆகவே இவைகளில் நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்றார். இதை யாராலையா செய்ய முடியுன்றார். யாருக்கும் இந்த தகுதி இல்லை. ஆனால் அந்த தகுதியை தேவனாய் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது தேவனுடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, அவருடைய தயவினாலே தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து ஒரு சில வசனங்களை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் ஊற்றி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் பரிமள தைலத்தை பயன்படுத்தியிருக்கிறார். பாருங்க, மரியாள் என்கிற பெண் அவருடைய பாதத்தை கண்ணீரால் பரிமள தைலத்தை பூசி தன் தலைமுடியினாலே துடைத்திருக்கிறாள். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்துடைய அந்த நலதத்துடைய வாசனை வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்குதுங்க. அந்த இடத்துல இந்த நறுமணம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அந்த பரிமள தைலம், அந்த பரிமள தைலத்தின் வாசனை என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அரோமா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அரோமா என்றால் நல்ல நறுமணம் என்று பொருள். அரோமா என்றால் நறுமணம் பொருள். ஆங்கில வேதத்தில் நறுமண வார்த்தை அரோமா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அரோமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது.
2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசித்த அந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது அங்கே கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவின் நற்கந்தம் என்ற வார்த்தைக்கு ஃப்ராக்ரன்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டுமே சற்றேறக்குரிய ஒரே பொருள் உடையதான். வாசனை வெளிப்படுகிறது, அங்கே நறுமணம் வீசுகிறது. இதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆவிக்குரிய நிலையில வருகிற பொழுது நம்மிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற அந்த நம்மிலிருந்து வெளிப்படுத்த அந்த வாசனை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் பரிமள தைலத்தை பயன்படுத்துகிற சமயத்தில் அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தை நறுமணத்தினாலே நிறைந்திருந்தது. நம்ம சம்பவம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த மரியாள் வைத்திருந்த அந்த நலதம் என்ற பொருளானது அவ்வளவு வாசனை மிகுந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நலதத்தை பார்க்கிலும் மேலானது கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் வாசனை. அந்த நலதம், மரியாள் பயன்படுத்த நலதம் அந்த வீடு முழுவதும் நல்ல நறுமணத்தை கொண்டு வருவது எவ்வளவு சாத்தியமாய் இருந்ததோ அதை பார்க்கல மேலானது கிறிஸ்துவின் நற்கந்தம் வாசனை. அல்லேலூயா. நலதம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதன் இயற்கையின் சில கூட்டு பொருட்களினாலே, சில பொருட்களினாலே வாசனை பொருளை உருவாக்குகிறான். அதான் நலதம். அது அந்த அறை முழுவதும், அந்த வீடு முழுவதும் நல்ல வாசனை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற கிறிஸ்துவின் நற்கந்தம் என்பது நம்மிலிருந்து கிறிஸ்துவின் மேன்மையை, கிறிஸ்துவின் வாசனையை நம்மிலிருந்து வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் என்கிறதான அந்த வாசனை, கிறிஸ்துவின் வாசனை. அப்போ நலதத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் வாசனை மேன்மையானது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை மேன்மையானது. கிறிஸ்துவின் நற்கந்தம் அதை பார்க்கலும் மேலானது. அப்படின்னா இந்த நலதம் என்பது சரீர பிரகாரமான வாசனையை கொடுத்து உள்ளத்தை மகிழ்விக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் நற்கந்தமானது மனதை, சரீர பிரகாரமான மனம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் தன்மை, சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்பித்து மற்றொரு வாழ்க்கையை மகிழ்விக்கிறது. அதான் அதனுடைய பொருள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவே உண்டான மெய்தேவான உண்மையும் நீர் அனுப்பினவர குமாரனாய் கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு தான். அதை அறிந்து கொள்ளணும். இயேசு பற்றி என்ன தெரியும், நம்ம எவ்வளோ தெரியும் சொல்லி போயிடும். பைபிள் பற்றி நிறைய தெரியும் சொல்லி போயிடும். சில பேருக்கு பைபிள் தெரியுது, ஆனால் தெரிய வேண்டிய பிரகாரம் தெரியல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வானானால், முடிச்சிருங்க, அவன் அதை குறித்து அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லைன்னு பவுல் சொல்றார். நான் சொல்லலை. எனக்கு ஏதாவது ஒன்று தெரியும் ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டுவானால், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் அதை குறித்து அறிய வேண்டிய பிரகாரம் அறியல என்றார். அப்ப எதுவுமே நம்ம முழுமையாக தேறினவர்கள் அல்ல. உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதினாலே உங்களை பார்க்கல எல்லா விதத்திலும் தேறினவன் என்று அர்த்தம் அல்ல. கொஞ்சம் அன்று வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகள் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த வெளிப்பாடு உங்கள் இருதயத்தில் வருகிற பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபிஷேகம், 1 யோவானிலே அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறாரே, அவராலே பற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ உங்களை ஒவ்வொருவருக்குள் கூடிய அந்த அபிஷேகமானது நான் சொல்லுகிற வசன வியாக்கியானத்தை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வேண்டிய விதத்தில் உங்களுக்கு அவர் போதிப்பார். நான் போதிக்கிற காட்டிலையும் அவர் போதிச்சா நல்லா போதிச்சிருவாருங்க. அல்லேலூயா. அதனால தான் யோவான் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்கவில்லை, அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கின்றிருக்கிறார். ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை சொல்லுகிற பொழுது அந்த வெளிப்பாட்டுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதனாலே அவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அதுவும் உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை ஏற்ற பிரகாரமாக அவர் கொடுத்துருவார்கள். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களிலிருந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். அப்படியானால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவனை அறிகிற அறிவின் வாசனை உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களிலிருந்து தேவனுடைய வெளிப்பாடு வெளிப்படட்டும் சொல்லுங்க. தேவனுடைய வெளிச்சம் உங்களிலிருந்து வெளிப்படட்டும். தேவனுடைய வாசனை உங்களிலிருந்து வெளிப்படட்டும். தேவனுடைய அறிவு உங்களிலிருந்து வெளிப்படட்டும். அறிவின் வாசனை வெளிப்படட்டும் சொல்லுங்க. வாழ்த்துங்க, நீங்க வாழ்த்துங்க.
நீங்கள் வாழ்த்துற உங்கள் வாழ்த்துல அப்படியே நடக்குங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம நாக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அது அப்படி நடக்கும். மரணமும் ஜீவனும். நம்முடைய வாய் பேசுகிற பொழுது மரணத்தை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும். அப்போ நான் சொல்கிறேன், வாழ்த்து. நீங்கள் வாழ்த்துக்கிற பொழுது உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தையில் மரணம் இருக்குது, ஜீவன் இருக்குது. அது ஜீவனில் வார்த்தையாக இருக்கும்னா மற்றவருடைய வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வரும், உயிர்மீழ்ச்சியை கொண்டு வரும். உங்கள் வாழ்த்துக்களின் படியே அப்படியே இருக்கும். எலிசபெத்தோட வயிற்றிலே குழந்தை இருந்த பொழுது மரியாள் போனான், மரியாள் வாழ்த்துறான். எலிசபெத்தோட குழந்தை வயிற்றில் இருந்த குழந்தை பரிசுத்தம் நிறைந்திருந்தது, சந்தோஷத்தினாலே துள்ளிட்டு இருந்தது. அந்த வாழ்த்துகள் பாருங்களேன், அவ்வளோ பெரிய வாழ்த்துகள் பாருங்களேன். மரியாள் வாழ்த்துறான். அது எலிசபெத்தர் வயிற்றில் இருந்து யோவான் ஸ்நானகன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை நிரப்பினார். அப்படியானால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல் ஒவ்வொருவருக்கும் பிரவேசிக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். அது அவர்களுக்கு ஜீவனை கொண்டு வரும். அதை தான் பவுல் சொல்றார், எங்கள் மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவன் எங்களை கொண்டு, 14ஆம் வசனத்தின் 2வது பகுதி, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்ன மாதிரியான அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை, அற்புதமான வெளிச்சத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ மரியாளுடைய நலதும் அந்த வீடு முழுவதும் வாசனை கொண்டு வந்தது. அதை பார்க்க வேளானது கிறிஸ்துவின் மகிமையான வாசனை, கிறிஸ்துவின் நற்கந்தம், கிறிஸ்துவின் வாசனை. அதை பார்க்க வேளாண். அப்புறம் கிறிஸ்து இயேசுநாதருடைய உடம்பு வாசனை சொல்லவே இல்லை. நான் அது சொல்லவே வரல. உடம்பு வாசனை பற்றி சொல்லவே இல்லை. நீ உடம்பு நல்லா இருக்கும், காலையில் குளிச்சுட்டா ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும், அடுத்த 10 நிமிஷத்தில் வேறு தெரிஞ்சுருங்களேன், நாற்று அடிக்கிறோம். நம்ம உடம்பே நமக்கு நாற்று அடிக்கும். மீன் செத்து போனால் கூட கருவாடாக வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்றோமா இல்லையா? ஆட்டு செத்து போட்டு ஆட்டுக்கறியை கூட வத்தல் போட்டு சாப்பிட்றோம். மாட்டுக்கறியை வத்தல் போட்டு சாப்பிட்றோம். மனுஷக்கறியை சாப்பிட முடியுங்கிறீங்க? முடியல. மனுஷோட கறியை மனுஷோட சரீரத்தில் செத்த அவ்வளோதான் கொண்டு போய் கொளுத்து இல்லைனா போட்டு அமுக்கு முடிச்சிடும், அவ்வளோதான். மனுஷோட சரீரத்தை எதுக்கும் பயன்படுத்துறது இல்லவே இல்லை. இப்போலாம் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மனுஷன் சாகடிச்சு மனுஷனுடைய கறியை மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி பேர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுங்க. நீங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு தெரியல. சில இடங்களில் பார்த்துரு, தலையெல்லாம் வெட்டிட்டு மனுஷோட சரீரத்தை அப்படி தொங்க விட்டுருக்கு, கட்டி தொங்க பாதி உடம்பு தொங்க விட்டுருக்கானுங்க. அப்போ கொஞ்சம் வெட்டி விற்கிறானுங்க, வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மனுஷனை கறியை மனுஷனுடைய சரீரத்தை இறைச்சியாக விற்று சாப்பிடக்கூடிய சம்பவம் உலகத்தில் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே வைக்க முடியாது, நாத்தம் அவ்வளோதான். ஒரு வீட்டில் மரணம் நடந்துச்சுன்னு சொன்னால் உடனே பாடியை எடுக்கலான்னு முன்னாடி சொல்லுவாங்க. ஐயோ அப்பா உயிர் போனவொன்னு விழுது ஓன்னு அப்படியே எழுதுவாங்க. எழுச்சி வாங்க, எழுந்திரிச்சு வாங்க, நான் வந்திருக்கிறேன், உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், தாத்தா வந்திருக்கிறேன் எழுச்சி வாங்க, அல்லது பாட்டி வந்திருக்கேன் எழுச்சி வாங்க, மாமா வந்திருக்கிறேன், சித்தப்பா வந்திருக்கிறேன், பெரியப்பா வந்திருக்கிறேன், உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், அது வந்திருக்கேன், இது வந்து எழுச்சி வாங்க, எழுந்திரிச்சு வாங்கன்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. எப்போ? பாடியாக இருக்கிறப்ப. உயிரோடு இருக்கிற சமயத்தில் திரும்பி பார்க்க நாதி இருக்காது, திரும்பி பார்த்து கூட மாட்டேன். செத்து போயிட்டாக்க உன்னை எழுச்சிவாங்க சார். எழுச்சி வந்து ஒத்துக்குவாங்களா? அலறடிச்சு ஓடி போடுவாங்க. பேய் தான் எழுச்சி வரும் சொல்லிட்டு. இதுதாங்க மனுஷனுடைய யதார்த்தம். இதுதான் மனிதனுடைய நிலைமை. அருமையான தேவஜனமே, கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை வைத்திருக்கிறார். ஒரு பரிமள தைலம் நலதம் ஒரு வீடு முழுவதும் நிரம்பி இருந்ததுனாலே வீடு முழுவதும் வாசனை வீசியது. அப்படித்தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் கிறிஸ்துவின் நற்கந்தம் நமக்குள் இருக்குமானால், நம் மூலமாய் கிறிஸ்துவின் நற்கந்தம் வெளிப்படுகிற பொழுது ஒரு வீடு மாத்திரமில்லைங்க, உலகம் முழுவதும் நறுமணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த வாசனை வெளிப்படுங்க. நாம் எங்கே போகிறோமோ அங்கே போகிற இடங்களெல்லாம் நம்மில் இருந்து அந்த வாசனை வெளிப்படும். கடந்த வாரம் வெளியூர் போயிருந்தேங்க, நானும் 100 ஊழியக்காரர். நாங்கள் போனது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் போனோம். ஆனால் தேவன் பாருங்கள், கர்த்தர் மனசு தெரியும் பாருங்களேன். போகிற இடங்களெல்லாம் ஒரு சில நபர்கள் சுவிசேஷம் சொன்ன இன்றைக்கி ஒரு 3 4 5 பேர் இன்றைக்கி ஒரு சபைக்கு ஆராதனை போவாங்க. இன்றைக்கி போய் காலையில் போயிருப்பாங்க, முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். அவங்க போயிருந்த இடத்துல சுவிசேஷம் சொன்னோம். இந்த பாஸ்டர் நான் வரப்போ என் கூட ஒருத்தர் வந்தார். நல்லா அவர் போகிறதுக்கு வேறு கோயில் போகிறார், இவ்வளோ பெரிய பட்டையில் போட்டு வந்தார். காரில் போகிற வழியிலேயே 1.5 மணி நேரத்தில் என்ன சொல்ல வேண்டிய சொல்லி பிடிச்சாச்சு. அவரும் பாதிக்கு மேலே கன்வின்ஸ் ஆகிட்டார். வேறு சில நபருக்கு சொல்லி சபை பாஸ்டர்கிட்ட பேசி பாஸ்டரோட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு உங்கள் சபைக்கு இவங்களாம் வருவாங்க, உங்களை ஃபாலோ பண்ணிக்க சொல்லி காமிச்சிட்டு வந்துட்டோம். அவங்க போயிடுவாங்க. போகிற இடத்துல எங்கே போகிறோமோ, எங்கே இருக்கிறோமோ,
நாம் போயிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இடங்களிலேயும் நமக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் நற்கந்தம் தேவனுடைய ஜனங்களை ரட்சிப்புக்கு வழிநடத்தும். அது மனம் வீசும். அல்லேலூயா. நல்ல மனத்தை, நல்ல வாசனையை முகருவோம். கெட்ட வாசனை முகர முடியுமா? சாணத்திலிருந்து வாசனை வருது, அது முகர முடியுமா? முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாருங்களேன், ராத்திரிலாம் நல்லா தூங்கிடுவோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறோம். ஏன்? காலையில் எழுந்திரிச்சோட சில பேர் இந்த கண்ணில் சில அழுக்கு இருக்கும். இந்த கண்ணில் எல்லாம் எப்படி வருதுன்னா, இரவு நம்ம உறங்குகிற பொழுது நம்முடைய சரீர அவைகள் அது தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறது. சுத்திகரித்து கொள்வதனுடைய கழிவு தான் வாய் வழியாக வாயில் வரக்கூடிய அந்த அழுக்கு. அதனால் வாய் ஸ்மெல் அடிக்குது, நாற்றம் அடிக்குது. அதனால் ப்ரஷ் பண்ணுறோம். கண்ணில் வருது, டாய்லெட் போகிறோம், யூரின் போகிறோம், சரீர வேர்வை, முழு சரீரத்தில் தேவையில்லாத அழுக்குகள், அசூசிகள் எல்லாம் வெளியேறுகிறது. இரவு நாம் உறங்குகிற பொழுது நம்முடைய அவயவங்கள் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிற பொழுது தேவையில்லாத அழுக்குகள்லாம், கசடுகள் எல்லாமே வெளியேறுகிறது. அதுதான் துர்நாற்றமாக வெளில வருதுங்க. இந்த வாசனை யார் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? சில பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னு சொல்லி ஏற்றுப்பாங்க. அவ்வளோ தூத்தன்னு தான் பேசுவாங்க. நாத்தம், ஐயோ வாயில் வர நாத்தம் இருக்கும் பாருங்களேன், சமாளிக்க முடியும், அவ்வளோ நாத்தம் இருக்கும். சில ஆளுங்க பேசுனாங்கன்னா நாத்தம் அப்படி இருக்கும். அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்களேன், அது எங்கே தான் இருக்குது? அதுவும் மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனுஷன் நல்ல ஸ்ப்ரே அடிச்சிருக்கான்னு வச்சுருங்களேன், நம்ம என்ன செய்யும்? பரவாயில்ல, அங்கே போய் உட்காந்துக்கலாம். பக்கத்தில் இந்த ஸ்ப்ரே என்ன செய்யும்? நாற்றத்தை மாற்றி விட்டுரும். குளிக்காத ஒரு ஆள் உட்காந்துருக்கான்னு, அவன் பக்கத்தில் உட்காருவோமா? அவனும் மனுஷன் தான். அவன் குளிக்காத அவனிடத்துல வரக்கூடிய வாசனையாகி நாற்றத்திற்கும், குளிச்சுட்டு நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய மனுஷனத்து சரீரத்தை அவங்ககிட்ட உட்காந்துருக்கிற பொழுது அங்கிருந்து வருகிற வாசனைக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டு வித்தியாசம். இதை ஏற்றுக்கொள்ள முடியும், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு நல்ல நறுமணமானது மனிதர்களுடைய மனதை மகிழ்ச்சியாக்குகிறது. நறுமணமானது மனுஷனுடைய மனதை மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போகிறது, மனிதருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அப்படியானால் கிறிஸ்துவின் நற்கந்தமாகிய வாசனை நமக்குள் இருக்கிற பொழுது, அந்த வாசனை நம்மிலிருந்து வெளிப்படுகிற பொழுது, நம் மூலமாய் மற்ற மனுஷர்களுக்கு என்ன உண்டாகுங்க? என்ன உண்டாகும்? வாசனை ஏற்படும். நம்மளிருந்து வாசனை போகுது, வாசனை போய் மற்ற மனுஷன் என்ன செய்யும்? மகிழ்ச்சியாக்கும். நறுமணம் மனிதனுடைய மனதை மகிழ்ச்சியாக்குகிறது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற நல்ல மனம். நல்லா இருக்க நுகர்ந்து கொள்ளுகிறோம். அதே கெட்ட வாசனையை நம்மால நுகர்ந்து கொள்ள முடியாது. அப்படியானால் அருமையான தேவச்சனமே, மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட நலதம் என்கிற ஒரு பரிமள தைலம் ஒரு வீடு முழுவதும் நறுமணத்தை உருவாக்கி அங்கு இருக்கிற மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவானால், அதை பார்க்கல மேலானதான கிறிஸ்துவின் நற்கந்தமாகிய தேவனுடைய மகிமை, தேவனுடைய அறிவு, தேவனுடைய வாசனை, அறிவின் வாசனை நம்மிலிருந்து வெளிப்படுகிற பொழுது எத்தனை பேருக்கு அது மகிழ்ச்சி கொடுக்குங்க? அல்லேலூயா. நம்மிடத்தில் நறுமணம் இருந்தால் எல்லாம் நம்மகிட்ட தேடி வருவாங்க, அந்த வாசனை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. நான் செல்லமாக இந்த குழந்தைய கொஞ்சிற சமயத்தை சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், உன் மூக்கில் நல்லா வாசனை, மூக்கு கொஞ்சம் கடிச்சிக்கிட்டுமான்னு கேட்பேன். நோ சொல்லும். கண்ணத்தில் கொஞ்சம் கடிச்சிக்கிட்டுமா தாத்தா? நோ சொல்லும். ஆனால் இயற்கையாக பார்த்தீங்கன்னா அது கிட்ட கொஞ்ச நாளே ஒரு வாசனை இருக்க தான் செய்யுது. நான் சொல்லுவேன், தாத்தா கொஞ்சம் வாசனை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவேன். அது நோன்னு சொல்லும், விட மாட்டேன். சாதாரண மனுஷங்க குழந்தைகளிடத்துல சரீரத்தில் அது ஒரு வாசனை வரப்போ அதை நம்ம முகத்துக்குள்ள போய் எவ்வளோ மகிழ்ச்சி உண்டாக்குறதோ, இது தற்காலிகம், டெம்பரவரிங்க. ஆனால் நிரந்தரமானது, நித்தியமானது, தேவனுடைய மகிமையான கிறிஸ்துவின் நற்கந்தம் நம்மிலிருந்து வெளிப்படுகிற பொழுது அது திரளான மக்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ நம்மிலிருந்து மகிழ்ச்சி, அந்த நம்மிலிருந்து அந்த கிறிஸ்துவின் நற்கந்தம் வெளிப்படணும். எனக்குள்ளிருந்தும் உங்களுக்குள்ளிருந்தும் அந்த நற்கந்தமானது வெளிப்படுகிற பொழுது மற்றவங்களுடைய மனதை மகிழ்விக்க செய்யும். அந்த நற்கந்தம் என்னங்கிற பார்க்க போகிறோம். இது தொடர்ச்சி வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம். நற்கந்தம் இருக்கணும் நமக்குள்ள. உங்களுக்குள்ள இருக்கிறது, தேவன் வச்சிருக்கிறார். தேவனை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவின் வாசனை வெளிப்படணுங்க. அது வெளிப்படணும். அதை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பை தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார், உங்களுக்குள் வைத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பயன்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பரிமள தைலத்துக்கு நலதத்துக்கு அவ்வளோ மனம் இருக்குமானால்
கிறிஸ்துவின் நற்கந்தத்துக்கு, நற்கந்தமானது உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த கிறிஸ்துவின் நற்கந்தம் நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எங்கெல்லாம் போகிறோமோ, யாரிடத்தெல்லாம் பேசுகிறோமோ, அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தால் அது கிறிஸ்துவின் நற்கந்தம். நாம் வாயை திறந்து பேசி மகிழ்ச்சியை கொண்டு வர பிரச்சனையை கொண்டு வந்தால் அது நற்கந்தம், அது பிசாசோட ஆவின்னு அர்த்தம். அப்போ நற்கந்தம் நமக்குள் இருக்கிறது, தேவன் வைத்திருக்கிறாரே. அந்த நற்கந்தத்தை பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த செய்தி வருகிற வாரத்தில் தொடரும். ஏன்னா ஏற்கனவே 11:45 மணி ஆயிடுச்சு. எனக்கு அடுத்த வாரத்தில் ஒரு 10:45 கொடுத்துருப்பாங்க. 10:45 மேலே போகாமல் கொடுத்த 1 மணி நேரம் மெசேஜ் இருந்தால் கூட 10:45 11:45 முடிச்சு 12 மணிக்கெலாம் முடிச்சிருவேன். லேட்டாக கொடுக்கறதுனால நானும் என் மெசேஜில் நிறைய சுருக்க வேண்டியதாகிடுது. சில சமயம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு நேரம் அதிகமான நேரத்தை எடுக்க நான் விரும்பலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்கெலாம் முடிச்சிடணும். இப்போ 10:45 ஆகிடுச்சு. அதனால் என் பாதம் கழுவாமலே நம்ம கம்யூனியன் போயிடலாம், கொஞ்சம் மாற்றிக்கலாம், வேறு வழி கிடையாது, நேரம் ஆகிடுது. அதனால் நாம் கம்யூனியனுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவின் நற்கந்தம் நம்மளது புறப்பட வேண்டும். பக்கத்தில் கை கூட சொல்லுங்கள், உங்களது கிறிஸ்துவின் நற்கந்தம் புறப்படட்டும் சொல்லுங்கள், வாழ்த்துங்க. கிறிஸ்துவ நற்கந்தம் உங்களிலிருந்து புறப்படுவதாக. என்னிலிருந்து கிறிஸ்துவ நற்கந்தம் புறப்படணும் அப்படின்னு நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என்கிட்டருந்து கிறிஸ்துவின் வாசனை வரணும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் வாசனை வந்தால் மற்ற ஜனங்களை ஆதாயப்படுத்தும். பிசாசின் வாசனை, இந்த கிறிஸ்துவின் வாசனை எல்லாம் பிசாசோட வாசனை இருக்குது. அந்த பிசாசின் வாசனை வந்தாக்கா ஜனங்களை கிட்ட வராது, வெளியில் போயிட்டு இருக்கும், அண்டை விடாது. கிறிஸ்துவின் நற்கந்தத்தை காப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தரை பார்ப்போம். அருமையான தேவ ஜனமே, நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நற்கந்தம், நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோமா இல்லையா? என்னிலிருந்து எது வெளிப்படுகிறது? என்னிலிருந்து வெளிப்படுகிற நற்கந்தம் எப்படியா இருக்கிறது? நற்கந்தமாகிய பரிமள தைலத்தின் வாசனை மனிதனுடைய மனதை மகிழ்விக்கிறது. அது தற்காலிகமான மகிழ்ச்சி. ஆனால் கிறிஸ்துவின் மகிமையான அறிவாகிய ஒளியின் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் வாசனை, கிறிஸ்துவின் நற்கந்தமானது நித்தியமான மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு, ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நற்கந்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவின் வாசனை என்னிலிருந்து வெளிப்படும்படியாய் எனக்கு உதவி செய்ய. அந்த கிறிஸ்துவின் வாசனை என்பது சாட்சியை குறிக்கும். அது வருகிற அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கிறிஸ்துவின் நற்கந்தம் எனக்குள்ளே இருக்கிறது. தேவனை குறித்து அறிகிற அறிவை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த அறிவு இருக்கு. உம்மை குறித்து அறிகிற அறிவை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த நற்கந்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த நற்கந்தத்தை நான் உமக்காக பயன்படுத்தணுமே, நான் உமக்காக பயன்பட வேண்டுமே ஆண்டவரே. என்னிலிருந்து இப்படி வாசனை வெளிப்பட வேண்டுமே, என்னிலிருந்து கிறிஸ்துவின் நற்கந்தம் வெளிப்பட வேண்டுமே ஆண்டவரே. இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறையா ஆண்டவரே, இப்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறையா. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, உமக்காக பயன்படுத்துங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவரை அறிவின் வாசனை என்னிலிருந்து வெளிப்பட வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனை என்னிடத்தில் வெளிப்பட வேண்டுமே. இந்த வாசனை அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறணும் ஆண்டவரே. என்னிலிருந்து வெளிப்படுகிற கிறிஸ்துவின் நற்கந்தத்தினால் அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமே. சில சமயம் மனுஷர்கள் ஒரு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தங்களை பிடிக்கலன்னு சொன்னா அவங்களோட குணாதிசயம் சரியில்லாதனால பிடிக்கலன்னு சொல்றோம். சிலர் பிடிக்குது, அவங்களோட குணாதிசயம் பிடிச்சதுனால தான் பிடிக்குன்னு சொல்றோம். நம்ம யாருக்கெல்லாம் பிடிக்குது, யாருக்கெல்லாம் பிடிக்கல. சிலருக்கு நம்ம பிடிக்குது, சிலருக்கு நம்ம பிடிக்கல. கிறிஸ்துவின் நற்கந்தம் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். கிறிஸ்துவின் நற்கந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வாசனை இருக்குமானால் ஒருவருக்கு நம்ம பிடிக்காது. பிசாசுக்கு மாத்திரம்தான் பிடிக்கும். ஒன்று கிறிஸ்துவின் நற்கந்தம் அல்லது கிறிஸ்துவின் வாசனை, மற்றொன்று பிசாசின் வாசனை. இது ரெண்டுமே மனிதனுக்குள்ள இருக்குங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கும். இதுல எது நம்மகிட்ட இருக்கு, எது நம்மகிட்ட இல்லை. ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்துவின் நற்கந்தம் என்னுடைய காணப்படட்டுமே. என்னை பார்க்கிற யாவரும் இடத்தில் அன்பாய் இருக்க வேண்டுமே. ஏன் சில பேர் அப்படி அன்பாய் இருக்க மாட்டாங்க?
ஏன் சிலருக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது? நம்மிடத்தில் நறுமணம் இருந்தால், நற்கந்தம் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். நற்கந்தம் எல்லாருக்கும் பிடிக்கும். பரிமள தைலம் எல்லாருக்கும் அந்த வாசனை பிடிக்கும். நறுமணம் யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. துர்நாற்றத்தை யாருக்கும் பிடிக்காது. நறுமணம் எல்லாருக்கும் பிடிக்கும். என்னிடத்தில் நறுமணம் வீசுதா ஆண்டவரே? என்னிடத்தில் நறுமணம் வீசுகிறதா? வீசணுமே, என்னிடத்தில் வீசணுமே. நறுமணம் வீசணும் ஆண்டவரே. தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் ஊரெல்லாம் மனம் வீசுவேன் என்று பக்தன் பாடுகிறார். இந்த பாட்டு எனக்கு தெரியல. கிறிஸ்துவுக்குள் நான் நறுமணம் நான் ஊரெல்லாம் மனம் வீசுவேன். நீங்க இருக்கிற இடத்துல மனம் வீசுங்க. நாம இருக்கிற இடத்துல மனம் வீசுவோம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தல்வீராக. கொடுத்த உடைய பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி தாரும். மேன்மையான மையமின் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் இரக்கம் பாராட்டியர்களும். கொடுத்த உடைய பிள்ளைகளை அமோகமாய் ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய மேலான மகிமையான ஆசீர்வாதமாகிய கிறிஸ்துவின் நற்கந்தம் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இருந்து வெளிப்படுவதாக. எங்களிலிருந்து கிறிஸ்துவின் வாசனை புறப்பட்டு வெளியே புறப்பட்டு போய் திரளான மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். நாங்களுக்கு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவளாக, ஆறுதலை தரக்கூடியவளாக தேவன் எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் காவல் வழிநடத்தலும் இப்பொழுது எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை பரியந்தமாய் நாம் யாவரோடும் என்னிடமாய் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென். God bless you. God bless you.